ஹலோ மக்களே, பிரியாணிக்கு தேவையான பொருட்களில் எடுத்து வச்சிட்டோம். ஆனியன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, புதினா, ரைஸ் 1.5 கப் எடுத்துருக்குங்க. நம்ம இன்றைக்கி 1/2 kg சிக்கன் செய்ய போகிறதுனால 1.5 கப் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ண வேண்டியது இப்போது வெங்காயமும் தக்காளியும். லெமன் நம்மளுக்கு நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம 1/2 லெமன் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை அரைக்கும் போது சின்ன வெங்காயத்தை போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை விட இன்னும் வேறு எதனா இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வரும், பிரியாணி சூப்பராக இருக்கும்னு யாருன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் கட் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் வெட்டி எடுத்துட்டோம். தக்காளி, லெமன் கட் பண்ணிப்போம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இருக்குது. ஆயில், இது வந்து பிரியாணி மசாலாங்க. இது நம்ம வீட்டிலேயே அரைச்சது. இது எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் தெரிஞ்சுப்பீங்க. இல்லை நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ப்ளஸ் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்ச ஒரு விழுது. தயிர் 2 கப் எடுத்துருக்கோம். ப்ளஸ் புதினா கொத்தமல்லி. இது உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேஸ் லைட் இருக்கும்ல, அது நம்மளுக்கு சின்ன சைஸாக இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இது எதுக்குன்னா நம்மளுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்கினேன். ஸோ நம்ம பெரிய இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரி பெரிய ஐட்டங்கள்லாம் வைக்கும்போது இந்த பாத்திரம் ஃபுல்லாக இங்கே இதுவாகிடும். ஸோ அதனால் நம்ம இதை அடுப்பை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்தே இப்போ லைட்டரை நம்ம கீழே வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஸோ இது நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் நான் உங்ககிட்ட தாம்பரம் மார்க்கெட் போகும்போது ஒருத்தர் விற்றுட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட வாங்கினேன். 70 rupees இது. உங்களுக்கு வேணும் வாங்க, நம்ம அடுப்பு பற்ற வைப்போம். ஸோ இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுருவோம். ஸோ இதாங்க நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிற பாத்திரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பேருக்கான பிரியாணி செய்யலாம். ஸோ இது கொஞ்சம் வீடியோக்காக நான் பெரிய பாத்திரமாக உங்களுக்கு நல்லா தெரியணும், விசிபிளாக தெரியணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஸோ நம்ம 1/2 kg இப்போது 1.5 கப்பு நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக நம்ம பண்ணலாம் இதில் பிரியாணி. இந்த பாத்திரம் வச்சாச்சு நம்ம அடுப்பில். ஸோ கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் காஞ்ச ஒன்று நம்ம எண்ணெயை போட்டுக்கலாம். ஓகேங்க, கொஞ்சம் அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ 2 குழிக்கரண்டி எடுத்துருக்குங்க எண்ணெய், சரிங்களா? ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கும் போதே கொஞ்சம் நம்ம நெய் போட்டால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். அதனால் நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ நான் சொன்ன மாதிரி நெய் போட்டுக்கிறேங்க. ஏன்னா நெய் போடும்போது உங்களுக்கு ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணியில் சாப்பிடும் போது. ஸோ 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம். ஓகே, ஸோ நெய் போட்டாச்சுங்க. நல்லாவே ஹீட் வந்துச்சு. இப்போ நம்ம ஆனியன் போடலான்னு நினைக்கிறேன்.
ஸோ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நெய் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ ஹோல் ஸ்பைசஸ் போட போகிறோம், ஆனியன் போட போகிறது இல்லை. இது நல்லா காற்று அடிக்குது. ஸோ அதனால் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம போட போகிறோம். அதாவது ஸ்பைசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது இந்த ஏலக்காவோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ன் ஆகி அது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஸ்பைசஸ் இதுவாகிடுச்சு. ஸோ வெங்காயம் போடுவோம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரியாணி நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், ஒரு பார்க்க நல்லா அழகாக இருக்கணும், நல்லா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் நீளமாக போட்டுருங்க பிரியாணிக்கு. உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வாசனை வருதுங்க, எனக்கு தெரியாது. நான் இருக்கும்போது இங்கே நம்ம நெய், அப்புறம் அந்த ஸ்பைசஸ் ப்ளஸ் வெங்காயம் இதெல்லாம் போட நம்மளுக்கு நல்லா சூப்பராக, நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. கம்மியாக வெங்காயம் எடுத்திருக்கோம், பார்த்தாலும் தெரியுது. இது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க சின்ன வெங்காயம் வந்து பூண்டு இஞ்சி அதில் சேர்த்துருக்கோம், அரைச்சிருக்கோம். ஆனியன் வெந்துட்டுருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம மீன்வெல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னலைங்க, இப்போது எக்கு வந்து நம்ம வேக வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம எக்கை கொதிக்க வைக்கும் போது, அதாவது பாயில் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து முட்டை வந்து நிறைய விரிசல் விடாது. அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸஸான அந்த வெடிப்பு அதெல்லாம் வரும். ப்ளஸ் வந்து சீக்கிரமாக ஆகிடும். கல்லுப்பு போடணும், சால்ட்டு போடாதீங்க, கல்லுப்பு போடுங்க. ஸோ இதை நான் போட்டாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு ஸ்டவ்வில் நம்ம எக்கை பாயில் பண்ண வச்சுருவோம். இது ஒரு 15 to 12 minutes போதுங்க, பாயில் ஆகிடும், எடுத்துக்கலாம். மீன்வெல் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் செவந்த மாதிரி வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணதை அரைச்சதை சேர்த்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிட்டுருங்க. ஸோ நல்லா அந்த எண்ணெயோட எண்ணெய் மணியம் எல்லாத்தோட அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிங்க. ஸ்லோ குக்கிங் தான் என்றைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லா வேக வச்சு நல்லா ஸ்லோ குக்கிங் ஆகிற வரைக்கும் வச்சு. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற போகிறோம். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு கலர்ஸ்லாம் நம்ம போட முடியாதுங்க, சரிங்களா? ஸோ இந்த எண்ணெயோட இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துறதுனால நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ரைஸில் அப்புறம் நம்ம எடுக்கும் போது சூப்பராக நம்மளுக்கு கலர் கொடுக்குங்க. ஸோ இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோடையே நம்மளோட வெங்காயம், நம்ம போட்ட மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்து கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம இதை கொஞ்சம் கிளறி வைக்கணும். கொஞ்சம் அவ்வளோதாங்க, தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு
இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்க தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெங்காயம் பொரிக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கணும், நம்ம போடலை. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம். போது நீங்கள் வெங்காயத்தோடவே நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். மீன்வெயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸோ இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை உள்ளே போட போகிறோம். ஹலோங்க, என்னங்க பிரியாணியெல்லாம் காமிச்சிட்டு இங்கே வந்து நிற்கலான்னு பார்க்குறீங்களா? வாங்க, நம்ம வாழை மரத்தில் இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வாழை இலையை பறிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். பறிச்சுட்டு போகலாமா? இந்த வாழை மரம் ஒன்று தாங்க வச்சோம். பார்த்தீங்கன்னா இப்போ 6 கன்றுகளை போட்டு ஈன்று இவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இப்போது இதில் நல்ல இலையாக பார்த்து கண்டுபிடிக்கிறதுலாம் டாஸ்க்கு நம்மளுக்கு. ஸோ இந்த இலையை எடுத்துக்கலாமா? கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா. அவ்வளோதாங்க, நம்ம உடைக்க போகிறோம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம நினச்ச மாதிரியே நல்லா ரைஸ் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, சூப்பராக இருக்குது. நல்ல கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போது சாப்பிட போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம் பிரியாணியை. எக் இருக்குது, 65 இருக்குது, பழம் இருக்குது, பச்சடி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, டேஸ்ட் பண்ணலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சிக்கன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பேசவே முடியல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முருகன். பாய்.